ஹாய் கிட்ஸ், வெல்கம் டு ஏபிசி லிட்டில் லேர்னர்ஸ். இன்னைக்கு நாம ஒரு யானையை பத்தின கதை தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஒரு காட்டுல ஒரு யானை ரொம்ப திமிரு பிடிச்சு போய் இருந்துச்சாம். அது எப்போதும் நம்ம தான் ரொம்ப பெருசு, நம்ம தான் இந்த காட்டுலயே ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்ற திமிரோடவே சுத்திட்டு இருக்கோம். எல்லா மிருகங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு காட்டுல இருக்க மரத்தை எல்லாம் உடைச்சு போட்டுட்டு இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இதை நினைச்சு மற்ற மிருகம்லாம் ரொம்ப கவலைப்பட்டுச்சு. என்ன இந்த யானை இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் இந்த யானை காட்டுல இருக்க ரொம்ப தண்ணி தாக எடுத்து ஆத்துக்கு போய் தண்ணி குடிக்க போகும். அப்போ நிறைய எறும்பெல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு போறதை பார்க்கும். இது எங்க எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடியே போய் பார்த்து அதோட எறும்பு புத்தலையே என்ன பண்ணும், தண்ணி எடுத்து அடிச்சிரும். எப்படியாவது இதை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தது ஒரு எறும்பு வெளியில வந்து ரொம்ப கோவமா வந்து கேட்கும், நீ ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த யானை சொல்லும், சும்மா தான் பண்ணேன், எனக்கு ஆசையா இருந்துச்சு, எனக்கு ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யானை அப்போ அந்த எறும்பு சொல்லும், ரொம்ப நீ எங்களை கஷ்டப்படுத்துற, உன்னை ஒரு நாள் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும். அப்போ அந்த யானை, உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது, உன்னை நான் என் காலாலேயே நசுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லும். ஆனா ஒரு நாள் இந்த எறும்பு என்ன பண்ணும், அந்த யானை சாப்பிடுற புல்லுல போய் அதோட தும்பிக்கைக்கு போயிடும். தும்பிக்கைக்குள்ள போய் ரொம்ப கடிச்சதும் அந்த யானையால வலி தாங்கவே முடியாது. வலி தாங்க முடியாம கத்தும், ஏதோ என்ன கடிக்குது, என்ன விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த யானை தும்பிக்கையில இருந்து எறும்பு வெளியில வந்து, நான் தான் உன்னை கடிச்சேன் அப்படின்னு சொல்லும். அதை கேட்டுட்டு அந்த யானை ரொம்ப ஷாக் ஆயிட்டு, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னா, உனக்கு அப்போதான் என்னோட கஷ்டம் புரியும், எங்களோட கஷ்டம் அப்படின்னு சொல்லும். இதை கேட்டு யானை, ஆமா நான் இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருந்திடும். ஓகேவா கிட்ஸ்? அதனாலதான் நம்மளோட பலத்தை வச்சு வேற யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு. தேங்க்யூ.